Hi friends, how are you all? Hope you all are doing good. Jailer மூவி இப்போ ஜெயிலர் 2 வரதுனால முதல் மூவியே ஜெயிலர் 1னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டே மேட்னி ஷோ நான் என் வைஃபுமா ட்ரிவாண்ட்ரம் லூலு மாலில் தேட்டரில் பார்க்க போயிருந்தோம். இன்டர்வல் செஷனில் வந்து ஏதாவது ஹாட்டாக சாப்பிடலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வெளியில் வந்து நான் ஒரு ஹாட் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு படம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சவுண்டு கேட்டதுனால அந்த தேட்டருக்குள்ளே என்டர் ஆகி நம்ம வந்து அந்த இருட்டாக இருக்கும் வராண்டாவில் போயிட்டு இருக்கும்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு பையன் வந்து டகாரம் நைட் சைடு போயிட்டான். என் கையில் வச்சிருந்த சூடான சாக்லேட் ஹாட் சாக்லேட் கையில் பட்டு நான் கத்திட்டேன். ரொம்ப சூடாக இருந்ததுனால பின்னாடி அவன் தகச்சி வந்துருந்தா அவ்வளோ ஐயோ என்ன அண்ணன் எப்படி நான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி தான் அப்படி நின்று இருந்தா. ஆனால் அந்த பையன் அப்படி கிராஸ் பண்ணி போகிறோமா கையை பிடிச்சின்னா அப்படி தட்டி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நடுவில் என்ன அப்படி தாங்க அடிப்போம் தட்டுவோம் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு போனது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னப்பா இந்த மாதிரி பேசுகிற, இது ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சாரி சொல்லிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் என்ன நீங்கள் வர தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். எதுவும் சொல்லாமல் இப்படி திமரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க போக அங்கே ஒரு பெரிய சீன் கிரியேட் ஆக அவங்க அப்பா அம்மா படம் பார்த்துட்டு இறங்கி வர அவங்க அப்பா வந்து என் பையன் அப்படி செய்யவே மாட்டான் ஆரம்பிச்சாரு. என்ன எதுன்னு கூட கேட்காம அவங்க அம்மா வந்து நீ தான் பைத்தியக்கார மாதிரி பேசுறேன்னு சொல்லப்போ என் மனைவி கற்று அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஜெயிலரில் வந்து இன்டர்வல் செஷனுக்கு அப்புறம் அந்த இளமையான ரஜினி வந்து பரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அது அங்கே போயிட்டு இருக்குது. இங்கே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் உருவாயிட்டு இருக்குது. மக்கள்லாம் சேர்ந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மக்கள் வந்து அடிச்சு போடுவோம், வெளியில் போங்க, இங்கே கத்துறீங்க, எங்கே பிரச்சனை பண்ணுறீங்க, இப்போ எங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பயங்கர ஸ்பிரிட்டில் இருக்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க, எங்களை வெளியில் கூட்டு வந்தாங்க. அந்த ஃபேமிலியை உள்ளே கூட்டு போய் படம் பார்க்க வச்சிட்டாங்க. இது பல விதங்களில் எங்களுக்கு பெரிய ஒரு மன நெருக்கடியை மனசோர்வையும் தந்தது. ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்டா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டணும் அப்படின்னு சொல்லி உண்மை ரொம்ப நொந்து போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பேச்சுவார்த்தை நடந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க, தியேட்டர் அதிகாரிலாம் வந்தாங்க. என் மனைவியுடைய தீவிரமான போராட்டத்துக்கு பிற்பாடு போலீஸ் வரவழைக்கப்பட்டது. வந்து அந்த உள்ளே இருந்த ஃபேமிலியை வெளியே கூட்டு வந்தாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி காரியங்களை புரிய வச்சாங்க. எங்களை இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது மிகப்பெரிய தவறுன்னு உணர்ந்து கொண்டு அந்த பையனும் அவங்க அப்பாவும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டதை உணர முடிந்தது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருடைய மன உணர்வுகளும் நம்ம வந்து மதிச்சு நடக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் சொல்லக்கூடிய முக்கியமான பாடமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா கடைசி வரைக்கும் அந்த பையனை சப்போர்ட் பண்ணி தப்பான வார்த்தைகள்லாம் பேசிட்டு போனாங்க. போலீஸ் வான் பண்ணாங்க. இது மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து உண்மையில் அந்த அம்மா ஒரு மனமாற்றத்தை அடைவது நல்லது. பட் அதை நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களோட விருப்பம் அவங்க போயிட்டாங்க. பட் இருந்தாலும் தேட்டரில் வந்து செக்யூரிட்டி ஃபெயிலர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளும் சின்ன பிள்ளைகளெல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் கூட்டு போகிறோம். இவ்வளோ பெரிய மால், இவ்வளோ பெரிய தேட்டர், அங்கேயே செக்யூரிட்டி ஃபெயிலர்லாம் இருக்குன்னு சொன்னால் தேட்டரில் போகிறது கொஞ்சம் யோசிங்க. நாங்களும் அதுக்கு ரொம்ப யோசிச்சு விட்டுட்டோம். இப்போ மோஸ்ட்லி ஓடிடிலாம் படம் பார்க்குறோம். ஆல்ரெடி சினி ஃபீல்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. படங்கள் சரியாக போகிறதுல தேட்டர் லாபம் எல்லாம் போயிட்டு இருக்கலாம். பல பேச்சுகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இன்னும் மோசமாக தான் போகும். இப்போ நிறைய பேர் வந்து நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நிறைய நண்பர்கள்லாம் வந்து வீட்டிலேயே ஹோம் தேட்டர் பிரமாண்டமாக செட் பண்ணி ரெகுலர் சீட் போட்டு வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்ல படங்களை பாருங்கள், நல்ல விஷயம். பட் சோஷியல் பிஹேவியர் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மற்றவங்களை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக மேனர்ஸாக எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாமளும் அதை மற்றவங்களுக்கு மாடலாக விட்னஸ் பண்ணுற அளவுக்கு சொல்லிக் கொடுத்து நாமளும் நடக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், பாய்.